பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை 61 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. இதற்கமைய 3 போட்டிகள் கொண்ட இந்த சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஒரு போட்டி எஞ்சிய நிலையில் இலங்கை வசமாகியுள்ளது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை 63 ஓட்டங்களுக்கு முதல் 3 விக்கெட்டுகளையும் இழந்தது. எனினும் அதன் பின்னர் இணைந்த குமார் சங்கக்கார மற்றும் அஷாந்த் பிரியஞ்சன் ஜோடி 4ஆம் விக்கெட்டில் 114 ஓட்டங்களை பகிர்ந்து அணியை தலைநிமிரச் செய்தது. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தனது முதலாவது அரைச்சதத்தை கடந்த அஷாந்த் பிரியஞ்சன் 60 ஓட்டங்களுடன் வெளியேற குமார் சங்கக்கார தனது 17வது சர்வதேச ஒருநாள் சதத்தை பூர்த்தி செய்தார். குமார் சங்கக்கார மற்றும் அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஜோடி 83 ஓட்டங்களை பகிர்ந்தது. குமார் சங்கக்கார 115 பந்துகளில் 14 பவுண்டரிகள் அடங்கலாக 128 ஓட்டங்களை குவித்தார். தனது 17வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை எட்டிய அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் 56 ஓட்டங்களையும் கித்ருவான் வித்தானகே 13 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றனர். இலங்கை அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 289 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் ருபேல் உசைன் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வெற்றி இலக்கான 290 ஓட்டங்களை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பங்களாதேஷின் முதல் விக்கெட் முதல் ஓவரிலேயே வீழ்த்தப்பட்டது. சம்ருர் ரஹ்மான் ஓட்டமின்றி ஆட்டமிழந்தார். அனாமுல் ஹக் 42 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். ஒரு முனையில் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட மறுமுனையில் சிறப்பாக துடுப்படுத்தாடிய அணித்தலைவர் முஷ்ஃபிகுர் ரஹீம் தனது 13வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை எட்டினார். வெற்றியிலக்காக கடுமையாக முயற்சித்த அவர் 83 பந்துகளில் 2 சிக்சர்கள் 5 பவுண்டரிகள் அடங்கலாக 79 ஓட்டங்களை பெற்றார். பங்களாதேஷ் அணி 43 ஓவர்களில் 228 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்து 61 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. பந்துவீச்சில் லசித் மாலிங்க, சரித்த சேனாநாயக்க, திசர பெரேரா, அஜந்த மெண்டிஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை குமார் சங்கக்கார தட்டிக் கொண்டார்.